மாமா மாமா ஆ இவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அதான் மாமா, அன்னைக்கு நம்ம கடைக்கு வந்துட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தானே, அம்மா சென்டிமெண்ட் கூட பேசினானே மாமா. ஆமாமா. அவன்தான் ஏதோ பணக்கார பொண்ணை ஏமாத்தி பணம் பறிச்சிட்டானா. என்ன பேபி சொல்ற? ஆமா மாமா, இவனுக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சாலே கொஞ்சம் கேவலமா இருக்கு. இத பாரு, இவன் தான் அந்த தப்பு பண்ணானே. நியூஸை வச்சு முடிவு பண்ணாத. யார் மேல வேணாலும் தப்பு இருக்கலாம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். கேள்விப்பட்டதில்ல? அட போ மாமா, உனக்கு இதெல்லாம் புரியாது. நான் போய் தட்டு எடுத்துட்டு வரேன். அடியே மாமா, பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சா அப்பா. சரிக்கா. யோ, கண்ணு இல்லையா உனக்கு? ஹெல்மெட்டை கழட்டியா முதல்ல. ஏய், பொம்பளை பொறுக்கி நீயா? ஓ, நீ பண்ண வேலைக்கு கை உடைச்சு அமுச்சு விட்டாங்களா? தேவைதான்டா உனக்கு. மாமா, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நம்பல. இப்ப பாரு யாருன்னு. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் எந்த தப்புமே பண்ணலக்கா. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலக்கா. எவனோ ஒரு அரசியல்வாதி பையன் பண்ண தப்புக்கு நான் பலிகடை மாட்டிட்டேன்க்கா. இந்த மீடியாவில் எவன் உண்மையை பேசுகிறான்? எவனோ கொடுத்த காசுக்கு எதையோ பேசிட்டு இன்னைக்கு என் வேலை போச்சு. தங்கி இந்த ரூம்லேயும் துரத்தி விட்டாங்க. ரோட்டில் போனாலும் 4 பேர் அடிக்க வராங்கக்கா. சாப்பாட்டுக்கே வழி இல்லைக்கா. செத்தா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லைக்கா. சாரிக்கா, மன்னிச்சிடுங்க. விபிதா, இன்னைக்கு இதான் நிலைமை. இந்த மீடியா நினைச்சா உத்தமனை ஊழல்வாதி ஆக்கலாம், ஊழல்வாதியை உத்தமனாக்கலாம். ஒருத்தனோட வாழ்க்கையை க்ளோஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போதும். இந்த மக்களுக்கு ஆதரவா கேள்வி கேட்க வேண்டிய இந்த மீடியா கேமரா எப்பவுமே பணக்காரங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அவங்க டிஆர்பி ரேட்டிங் ஏறதுக்காக எரியிற நெருப்புல கூட எண்ணெயை ஊத்துவாங்க. அந்த தீயில கருகி சாவறது என்னமோ இவனை மாதிரி சாமானியனுங்க தான். இப்போவாவது புரிஞ்சுக்கோ. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.